ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவை நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனிமேட்டு கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசி காலத்தில் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஜட்ஜாக சிங்காசனத்தில் அமர போகிறாரு. அப்போ ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி போய் நம்ம நிற்க போகிறோம். அப்போ கூடியிருக்கிற ஜனங்களை 2 கூட்டமாக பிரிக்க போகிறாரு. வலதுகை பக்கமாக ஒரு கூட்டத்தையும் இடதுகை பக்கமாக ஒரு கூட்டத்தையும் பிரித்து, வலதுகை பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டத்திற்கு செம்மறி ஆடு கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒப்பனையாக அவங்க வைக்கிறாரு. இடதுகை கூட்டத்தில் இருக்கிறவங்கள வெள்ளாட்டுக்கு ஒப்பனையாக வைக்கிறாரு. இந்த மெய்ப்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து செம்மறி ஆடு தனியாக வெள்ளாடு தனியாக பிரிப்பாங்க. இந்த செம்மறி ஆடோட குணம் வந்து அது கீழ்ப்படிதல் உள்ளது. மெய்ப்பன் போகிற வழியிலே அது கரெக்டாக போய் ஃபாலோ பண்ணும். இந்த வெள்ளாடு அப்படி கிடையாது. மெய்ப்பனை மிஞ்சி அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், அது ஒரு கீழ்ப்படியாதது. ஸோ இதுதான் இந்த வெள்ளாட்டுக்கும் இந்த செம்மறியாட்டுக்கும் ஒரு வித்தியாசம். சரி, இப்போ இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளாட்டு கூட்டத்திற்கு ஒப்பனையா இருக்க அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்துக்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கடவுள் சொல்றாரு, உலகம் ஆயத்தம் பண்ணப்பட்டது முதல் உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட பிதாவினுடைய வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, சொர்க்கத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பு கொடுக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு நீங்க தண்ணி கொடுத்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன், நீங்க என்னை கூப்பிட்டு பராமரிச்சு என்னை பார்த்துக்கிட்டீங்க. நான் வியாதியா இருந்தேன், நான் காவல்ல இருந்தேன், நீங்க விசாரிச்சீங்க. அதனால நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து பிரவேசிங்க, சொர்க்கராஜ்யத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நீங்க எப்போ தாகமா இருந்தீங்க, நீங்க எப்போ குழியில இருந்தீங்க, நீங்க எப்போ காவல்ல இருந்தீங்க, நீங்க எப்போ வியாதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, இந்த உலகத்துல மிகவும் சிறியவர்களாய் கஷ்டப்படுகிற இந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு கடவுள் சொல்றாரு. ஸோ அப்புறம் அவங்க இடதுகை பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து கடவுள் சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினி கடலுக்கு நீங்க போங்க, நீங்க அக்கிரம செய்கைக்காரர்கள்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் அந்நியனா இருந்தேன், நீங்க என்னை உபசரிக்கல. நான் புல்லுல இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் வியாதியா இருந்தேன், காவல்ல இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்கல. அதனால பிசாசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்திற்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப இந்த உலகத்துல வந்து நீங்க பசியா இருந்தீங்க, நாங்க உங்களை பார்க்கலையே. நீங்க எப்ப தாகமா இருந்து நாங்க எப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம நாங்க போனோம். நீங்க எப்ப காவல்ல இருந்து, நீங்க எப்ப வியாதியா இருந்தீங்க, நாங்க உங்களை எப்ப விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்போ அதே பதில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகவும் சிறியவர்களாகி இந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்க எதை செய்யலையோ அதை எனக்கும் நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்கள அந்த வெள்ளாட்டு கூட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்கள, ஒப்பனையா இருக்கிறவங்கள நரகத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு கடவுள் பக்தி இருக்கலாம், இந்த பக்தியை நம்ம எப்படி காட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்ப கடவுள் சொல்றாரு, கடவுள் பக்தி இருந்துட்டு நான் ப்ரேயர் பண்றேன், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், இதெல்லாம் முக்கியம். நம்ம ஜெபிக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆனா முக்கியமான ஒரு காரியம் அன்பு தான் முக்கியம். தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லுது. அப்ப ஏழை எளியவர்களுக்கு இப்பயும் சரி, இனி வரக்கூடிய காலங்களையும் சரி, பசியில் இருக்கிறவங்களுக்கு ஆகாரம், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், கைவிடப்பட்டவங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். சிலருக்கு பொய் வழக்குகள் போட்டு அவங்க ஜெயிலில் இருப்பாங்க, சிலர் வியாதியா இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க ஒதுக்கக்கூடாது. அவங்க போய் நலம் விசாரித்து அவங்களுக்கு தேவையான காரியங்கள் உதவிகளை செய்து நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புறாரு. இப்படிப்பட்ட பக்தியை காட்டுகிறவங்க தான் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சொர்க்கத்துக்கு போகணும் நீங்க விரும்புனீங்கன்னா இந்த காரியத்தை நீங்க கடைபிடிச்சாதான் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த தாட்ஸ் மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாட்ஸ் நீங்களும் கடைபிடிங்க, நானும் கடைபிடித்து நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது கடைசி காலமா இருக்குது. ஸோ நீ இப்படி செய்தாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நமக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இங்கே அந்த வசனத்துல அதில் போட்டிருக்குது, நித்திய ஆக்கினைக்கு இந்த வெள்ளாட்டு கூட்டத்தை சேர்ந்த அந்த உதவி செய்யாத ஜனங்கள் போயிடுவாங்க, நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கு பங்கடைவதற்கு போயிடுவாங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்கன்றத நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். தேங்க்யூ.